சாரீஸ்லாம் கட்ட பிடிக்கல அப்படின்னா சுடிதார் வந்துட்டு வாங்கி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது எல்லாமே ரேட்டு கம்மியாக வந்துட்டு நம்ம வேலவன் ஸ்டோர்ஸில் வந்துட்டு இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் இவர் பெயர் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையோ தமிழர்களினுடைய தலை நிமிர்வையோ எழுத முடியாது என்று சொல்லத்தக்க ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நினைவு நாள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வில்லிவாக்கம் கிழக்கு பகுதியின் கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வாசு அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பிக்கக்கூடிய கழக பொறியாளர் அணியின் இணை செயலாளர் அண்ணன் வெற்றியழகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய மேயர் அன்பு சகோதரி பிரியா ராஜன் அவர்களே, இந்த நிகழ்வில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய வாழ்நாளில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு பலனடைந்திருக்கிறவர்கள் நன்றி செலுத்தக்கூடிய வகையில் ஒரு கலைஞராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு இயக்குனராக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய ஐயா வி.சி. குகநாதன் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களே, ஒருவர் மேடை, மக்கள் மன்றம், நாடாளுமன்றம், உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அவைகள் எதுவாக இருந்தாலும் கருப்பு சிவப்பு கரைவேட்டிதான் என் அடையாளம் என்று நின்று நிமிர்ந்து நமக்காக உரையாற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், எங்கள் அனைவருடைய பேரன்பிற்குரிய கொள்கையாளர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு அம்மா வந்து ரொம்ப நேரமா நின்றுட்டு நான் ஒரு வணக்கம் மட்டும் சொல்ல சொல்லுங்க நாங்க கூட இருக்கவங்க எல்லாம் எப்படி கூப்பிடுறது அவரை அப்படின்னு முடிச்சுட்டே இருந்தாங்க. டக்குன்னு பிரியாக்கா வந்து அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னாங்க. ஒரு திரும்பி பார்த்தாரு. அந்த அம்மா வந்து அவ்வளவு எளிய தோற்றம், கையில ஏதோ ஒரு ரொம்ப மோசமான நிலையில ஒரு பை வச்சிருந்தாங்க. அவ்வளவு எளிய தோற்றத்தோடு இருக்கக்கூடிய அந்த அம்மா இவர் வழங்கிய ஏதோ ஒரு நலத்திட்ட உதவி, ஏதோ ஒரு கூட்டத்துல ஏதோ ஒன்று பயனாளியாக இருந்திருப்பார். நான் பயனடைந்திருக்கிறேன் என்ற நன்றி உணர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு ஒருவரை பார்த்து வணக்கம் சொன்னார்கள். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சென்னை கிழக்கு பகுதியை பொறுத்தவரை வெற்றியோ தோல்வியோ போராளி ஓய்வதில்லை நீங்க ஒரு டயலாக் கொடுத்திருக்காங்க. அப்படி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பகுதியில் ஓயாது என்று சொல்லத்தக்க வகையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நடத்தி வரக்கூடிய சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும், உண்மையாகவே கோவில் பூனைகளுக்கு மணி கட்டிய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் PKS அவர்களே, பெருந்திரளாக அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர்களே, ஆங்காங்கே நின்று செவிமடுக்கக்கூடிய பொதுமக்களே, கடமையாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம். கலைஞருக்கு நினைவு நாள். சரியாக 15 நிமிடத்தில் என் உரையை நான் முடித்து விடுவேன். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒருவருடைய உரையை கேட்பதற்காக தான் அவளோடு காத்திருக்கிறோம். நான் இந்த கூட்டத்தை பார்த்த உடனேயே முதல்ல என்னுடைய மனதுக்கு தோன்றியது, முன்வரிசையில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்த உடனேயே திராவிடர் இயக்கத்திற்கு யார் மிகுந்த பற்றோடும் நன்றி உணர்ச்சியோடும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஆண்களை விட பெண்கள் தான். என்ன காரணம் அப்படின்னா, அழகு பதுமைகளா நீ இருக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள நீ சத்தா இருக்கணும், பிள்ளை பெத்துக்கிறதுக்காக தான் நம்ம சத்தா இருக்கணும், நம்ம நல்லா உயிர் வாழ்றதுக்கெல்லாம் இல்லை, அதை பெத்து போடுற வரைக்கும் நீ சத்தா இருக்கணும், அதை வளர்க்கறதுக்கு நீ சத்தா இருக்கணும். சாப்பாடு சோறு சாப்பிட்றதுல கூட ஆண்கள் சாப்பிட்டா அது வலிமைக்காக, நம்ம சாப்பிட்றது அந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக. இப்படி உணவு தொடங்கி எல்லா வாழ்க்கையுமே நீ இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காகன்னு சொல்லி அழகியல் உணர்ச்சியோடு வளர்க்கப்பட்ட பெண்களை அரசியல் பேசுங்கள் என்று அழைத்து வந்து நிறுத்தி மேடையேற்றி அழகு பார்த்த இயக்கம் திராவிடர் இயக்கம். அந்த இயக்கத்திற்கு ஏன் நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது என்ன நன்றியோடு இருக்கணும்ன்றீங்க, அப்படி என்ன செஞ்சுட்டாரு கலைஞர் அப்படின்னு கேட்டா, எனக்கு முன்னாடி பேசுகிற போது ஐயா குகநாதன் அவர்கள் அவருடைய அருமையான உரையில் ஒரு வார்த்தை சொன்னாரு, கலைஞரை நான் துரோணராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு. மற்றவர்கள் அதை சாதாரணமா கூட கடந்து போலாம், ஆனால் ஒரு பெரியாரை பயின்றவராக, பெரியாரின் பாசறையில் வளர்ந்தவராக, திராவிடர் கழகத்தின் பிரதிநிதியாக எனக்கு
நீங்கள் ஒருபோதும் யாரையும் துரோணராக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் ஏகலைவனாக மாறிவிடாதீர்கள். கட்டை விரலோ தலையோ இந்நாளில் காணிக்கையாக எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும். அதுதான் கலைஞர். என்னையே நீ துரோணரெல்லாம் ஏத்துக்க வேண்டாம். துரோணர் மாதிரி நான் இந்த ஜாதிகாரவங்க எல்லாம் படிக்க கூடாதுன்னு விலகி நிக்க மாட்டேன். எல்லா ஜாதிகாரும் படிக்கவான்னு சொல்றதற்கு தான் இந்த இயக்கம், இந்த கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இப்ப இதை பார்த்த உடனேயே இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியுது, பெண்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு காலத்துல இது தப்புன்னு நமக்கு தோணலாம், ஆனா நம்ம சொல்ல முடியுமாக்கா? வீட்டுல அத்தனையும் அபத்தமா தான் இருக்கும். நம்மளை கூப்பிடுற சொற்கள் கூட நமக்கு எரிச்சலை தான் கொடுக்கும். நம்ம சொல்ல முடியுமா? ஏன் எனக்கு மட்டும் இத்தனை பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்க முடியுமா? ஒரு பெண்ணை பொதுவெளியில் அழைத்து வரக்கூடியவருக்கு நற்பெயர், வந்த பெண்ணுக்கு அவப்பெயர். வந்தவங்க மேல இவ்வளவு கரிச்சு கொட்டக்கூடிய சமூகம் அழைத்து வந்த ஆணை பற்றி ஏன் பேசுவதில்லை என்று கேட்பதற்கு இந்த இயக்கம் தேவைப்படுகிறது. இந்த கருப்பு சிவப்பு கொடி தேவைப்படுகிறது. உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கிற கேட்கன்னு கேட்டீங்கன்னா, கலைஞருடைய வாழ்க்கை அவ்வளவு வெளிப்படையானது, அவ்வளவு வெளிப்படையானது. அவருடைய வாழ்க்கை, குடும்பம், குழந்தைகள், அரசியல், எழுத்து, பேச்சு, சிந்தனை, கட்சி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் சரி, அவர் அமைச்சராக இருந்த போதும் சரி, முதலமைச்சராக இருந்த போதும் சரி, எல்லா நேரத்திலும் ஒருவருடைய வாழ்க்கை வெளிப்படைத்தன்மையோடு இந்திய துணைக்கண்டத்தில் இருந்தது. அரசியலில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய வாழ்க்கை. நீங்கள் கோபாலபுரத்துக்கு போனீங்கன்னா இன்றைக்கு மட்டும் அந்த கேட்டு திறந்திருக்கல, எல்லா நேரத்திலும் அந்த கதவு திறக்கப்பட்டுதான் இருந்தது. யாருக்காக? ஏன் கலைஞர் மேல இவ்வளவு அவதூறு? ஏன் கலைஞர் மேல இவ்வளவு வன்மம்? ஏன் கலைஞர் மேல இவ்வளவு வெறுப்புணர்ச்சி? பேரை சொல்லி கூப்பிட்டாதான் அப்படின்றாங்கல்ல, கலைஞர் பெயரை சொன்னால் ஏன் கோபம் வருதுன்னு கேக்குறாங்கல்ல. ஏன் கலைஞருடைய பெயரை சொன்னா எங்களுக்கு கோபம் வர்றது இல்ல? ஒரே ஒரு திருத்தம், அவர் எழுதினாரு, பேசினாரு, அதனால கலைஞர் இல்ல. இங்கிருந்த பட்டியலின, பழங்குடியின, ஒடுக்கப்பட்ட, ஏழை எளிய, குறிப்பாக பெண்களினுடைய வாழ்க்கையை, வாழ்வியலை மாற்றி எழுதிய பேனா அவர் கையில இருந்துச்சு, அதனால அவர் கலைஞர். ஏன் கலைஞர் மீது இவ்வளவு வன்மம்னா, பெருசா நம்ம ஆய்வெல்லாம் ஒண்ணு நடத்த வேணாம். டம் டும் டம்னு போட்டு அடிச்சிட்டாரு. சட்டத்தை கொண்டு சத்தமே இல்லாம அடி வாங்கினவங்க, அடி வாங்கினவங்களுக்கு சத்தமா அழ முடியல. அழுதா குடுமி வெளியே தெரிஞ்சிடும். ஐயோ, பொண்ணுங்களுக்கு சொத்துரிமை கொடுத்துட்டாரே, உட்காந்து அழுக முடியுமா? நீங்கெல்லாம் ஆண்கள் அழுக முடியுமா? அழுதா உங்க குடுமி வெளியே தெரிஞ்சிடும். பட்டியலின சமூகத்தில் இருப்பவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறார், அருந்ததியர் சமூகத்துக்கு 3% உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கிறார். ஜாதிய எண்ணத்தோடு இருக்கவங்க உட்கார்ந்து வெளிப்படையா அழுக முடியுமா? அழுதா நூல் தெரிஞ்சிடும். இப்ப குடுமியும் தெரியாம நூலும் தெரியாம அழுகணும்னா எவ்வளவு பலமான அடியை சத்தமில்லாமல் கலைஞர் அடித்திருப்பார். அந்த வலி, வேதனை மறைந்து 8 வருஷத்துக்கு பிறகும் கதறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏன் கலைஞர் மீது வன்மம்னு 2 எடுத்துக்காட்டை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். அரசியல் இந்த கூட்டத்தில் பேசலாமா அப்படின்னு பொதுவாக பேச்சாளர்கள் ஒரு மேடைக்கு போனோடனே அந்த கூட்டத்தோட பல்ஸ் தெரிஞ்சிடும். 10 நிமிஷத்துக்கு மேல பேசணும்னா முகம் எப்படி மாறும்? 1 மணி நேரம் பேசலாமா, அரை மணி நேரம் பேசலாமான்னு. அப்படி இந்த கூட்டத்தை பார்க்கிற போது வழக்கமாகவே சென்னை கிழக்கில் எந்த கூட்டம் நடந்தாலும் ஆகச்சிறந்த ஆடியன்ஸ் உட்கார்ந்துருப்பாங்க. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம்னு சொல்லிட்டு. எனக்கு முன்னாடி பேசுறப்ப ஐயா ஒரு மனோகரால வர ஒரு காட்சியை தான் சொன்னாரு. அவர் எந்த அரசியலும் பேசல, யாரை பத்தியும் பேசல. இதுல அரசியல் இருக்குன்னு சொன்ன உடனே அவர் கவனித்தாரான்னு தெரியல, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, அங்க பச்சை கலர் சேலை, ப்ளூ கலர் பிளவுஸ் போட்டுட்டு பூ வச்சுட்டு உட்கார்ந்துருக்க அக்கா கை தட்டுறாங்க. அவங்களுடைய தோற்றம் மேடையில ஏறி இப்ப தடார்படான்னு பேசுற மாதிரியோ இல்ல அப்படிலாம் இல்ல, மிக எளிமையா இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு எரிச்சல். திமுக மீதான எரிச்சலுக்கு காரணம், சாமானியர்களை ஏன் அரசியல் பேச விடுகிறீர்கள்? இது ஏன் கலைஞர் வரைக்கும் தொடருதுன்னு கேட்டா, இங்க இந்தியா ஜாதிய சமூகம் தான். வெளியே வேஷம் வேணா போட்டுக்குவாங்க, இல்ல நாங்கெல்லாம் ஜாதி பார்க்க மாட்டோம், நாங்கெல்லாம் அப்படி இப்படின்னு. வெளிப்படையாக இது ஜாதிய சமூகம். உள்ளார்ந்து ஜாதி ஒழியணும், ஏன் ஜாதியை தவிர அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் 1972ஆம் ஆண்டு தந்தை பெரியார் ஒரு கூட்டத்துக்கு போறார். நல்லா கவனிக்கணும், கூட்டத்துக்கு போறாரு. ஏன் அப்படின்னு சொல்றேன், கவனிக்கணும்னு.
IAS IPS அதிகாரிகள் தந்தை பெரியாருக்கு நன்றி செலுத்தக்கூடிய கூட்டம் அது. தலைவர் பெரியார் போய் உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் எனக்கு நன்றி சொல்றீங்க, எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனா எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. நம்ம கூட்டம் நடத்துறதுக்கு பக்கத்துல இருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். இந்த உயர்நீதிமன்றம் இங்க தொடங்கி நடந்து 110 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 110 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த உயர்நீதிமன்றத்தில் ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்த நீதிபதி கூட வர முடியலையே அப்படின்னு பெரியார் வேதனைப்படுகிறார். அது செய்தித்தாள்களில் வருகிறது. கலைஞர் அதை வாசிக்கிறார். எல்லா முதலமைச்சர்களும் அந்த 110 வருஷத்துல விடுதலை அடைந்த பிறகு முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள். இதைவிட தேசியம் பேசிய முதலமைச்சர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆனா எந்த முதலமைச்சரும் பெரியார் சொல்லிவிட்டார் அப்படின்ற காரணத்திற்காகவோ அல்லது நம்ம இதை செஞ்சா நமக்கு என்ன நல்ல பேர் வருமா கெட்ட பேர் வருமா என்ற ஆய்வு நேரத்தில் ஒரே ஒரு முதலமைச்சர் எங்க ஐயா பெரியார் சொல்லிட்டார் ஒண்ணு, இன்னொன்னு நம்மை விட்டால் இதை யார் செய்ய முடியும். ஏன்னா அவருக்கு வாக்கு வங்கி பெருசு இல்ல. ஒரு தடவை ஜெயிப்பாங்க, அடுத்த தடவை திமுக தோக்குதா, இருக்கிற 5 வருஷம் பலமான சம்பவங்களை செஞ்சுட்டு போனா போதும். அடுத்து வருவோமோ இல்லையோ, இருக்கிற 5 வருஷம் என்ன பண்றோம்? கலைஞர் சத்தமில்லாம என்ன பண்றாரு? ஐயாவினுடைய கவலையை போக்கணும், ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவரை நீதிபதி ஆக்கணும். எங்க இருக்காங்க நீதிபதிகள்னு பார்த்தா, மாவட்ட நீதிபதியாக மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இருக்கார். அவரை பிடிச்சு கூட்டிட்டு வந்து அவருடைய கிரைட்டீரியால அவர் ஜூனியரா தான் இருக்காரு, ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை, எது நடந்தாலும் சரி பரவாயில்ல பாத்துக்கலாம் சொல்லி மாவட்ட நீதிமன்றத்தில் இருந்தவரை முதல் உயர் நீதிமன்றத்தின் பட்டியலின சமூக நீதிபதியாக மாண்புமிகு நீதிபதி ஐயா வரதராஜன் அவர்களை நியமித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இதை ஏன் கலைஞர் மீது வன்மம்னா, மயிலாடு மயிலாடுன்னு ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து, இங்கிருந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் எல்லாம் சேர்ந்து பார்ப்பனர்களை பார்த்து மயிலாடுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஊர்ல பட்டியலின வகுப்பு நீதிபதியை அமர வைத்து அவரை பார்த்து உயர் வகுப்பு என்று பெருமை பெற்றியவர்களை மயிலாடு என்று அழைக்க வைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். வலிக்குமா வலிக்காதாக்கா? அந்த வலியை எங்கக்கா போய் சொல்றது? கிளப்பி விடு. கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு? என்ன பண்ணாரு? எவ்வளவு ஊழல் தெரியுமா? என்ன ஊழல்னு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. ஊழல் பண்ணாரு. சரி, என்ன நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. சரி, திமுக எத்தனை பேர் தண்டிக்கப்பட்டாங்க சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. வழக்கு இருக்கு, யார் தண்டிக்கப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நாங்க உண்மையை சொல்றோம். யாரும் தண்டிக்கப்படாத திமுக ஊழல் கட்சினா தண்டிக்கப்பட்ட A1களை வைத்திருப்பவர்கள் என்ன கட்சி? வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பவர்கள் தூய கட்சியா தூய ஆட்சியா? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கக்கூடாதுன்னா கலைஞரின் தனிப்பட்ட வாழ்க்கை இழுப்பாங்க. அதுக்கும் ஆத்திரத்துக்கு காரணத்தை சொல்றேன்கா. பெரிய கலைஞர் மேல ஆத்திரம்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நம்ம எல்லாருக்கும் பொம்பளை பிள்ளைங்கனாவே இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொன்னப்ப ஒரே ஒருத்தர் சொன்னாரு, ஆண்களுக்குலாம் சட்டப்பையில பாக்கெட் இருக்குல்ல, காசு வச்சுக்கிறாங்கல்ல, நம்ம சைடு ஃபிட்டிங் மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் தானே கொண்டு வரோம். ஏன் நமக்கு பாக்கெட் இல்லைன்றப்ப உன்னை தான் வேலைக்கே அனுப்ப மாட்டோம், படிக்கவே வைக்க மாட்டோம். படிக்க வச்சாதான் வேலைக்கு போகணும், வேலைக்கு போனாதான் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சாதான் காசு வரும், காசு இருந்தா தான் பாக்கெட் வேணும். உன்னை தான் படிக்கவே விட மாட்டோமே, வேலைக்கே போக விட மாட்டோமே, சொத்தெல்லாம் உனக்கு எதுக்கு கொடுக்கணும்னு கேட்டப்ப ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்கணும்னு தந்தை பெரியார் தீர்மானம் போடுறார். தந்தை பெரியார் போட்ட தீர்மானத்தை கலைஞர் தமிழ்நாட்டில் 1989 ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சொத்தில் உரிமை தராரு. நான் ஏன் இத போற கூட்டத்துல எல்லாம் பேசுறேன்னா, போன வாரம் ஒரு தனியார் கல்லூரியில பேச போனோம். பெண்கள் மட்டுமே நிறைந்திருந்த அவை. அந்த குழந்தைங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரீல்ஸ் மோகத்துல யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்க நமக்கு தெரியும். அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது, நாளைக்கு அவங்க அப்பாவோ அண்ணனோ சொத்து கொடுக்க மாட்டேன்னா சட்டையை பிடிச்சிட்டு நீதிமன்றத்துக்கு வர முடியும்னா அதுக்கு சட்டம் போட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். இப்படி கலைஞர் செய்த இத்தனை சாதனைகளையும் கொஞ்சம் கூட பின்னுக்கு கொண்டு போகாம கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியா அல்ல உலகம் பார்த்து வியக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியை தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். இத நான் சொல்லலக்கா, யாரு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் ஆட்சி எப்படி இருக்கணும், நல்ல ஆட்சியா எப்படி ஆட்சி, சிறப்பான ஆட்சியா இல்லையா, இதுக்கு என்ன தெரியுமா அளவுகோல்? அவர் செஞ்ச சாதனைனா நம்ம இத்தனை வருஷம் பேசுறோம், அதெல்லாம் அளவுகோல் இல்ல. புதுசா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர்
கொடுத்திருக்காரு. இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் அளவுகோல் கொடுத்திருக்காரு. பின் குறிப்பு என்ன அளவுகோல் கொடுத்திருக்காருன்னா, அவர் ஆட்சியில இல்லங்க நீங்க தாங்க இருக்கீங்கன்னு சொன்னா நம்பாம முதலமைச்சர் என்று சொன்னாலே அவர் ஞாபகம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஞாபகம் வரக்கூடிய அளவிற்கு ஆட்சி செய்வதுதான் முதலமைச்சருக்கான வரையறை, அளவுகோல். நம்மளும் சொல்லி பார்த்துட்டோம். கலைஞர்னு சொன்னா கூட உங்களுக்கு ஏதாவது பதட்டம் வரலாம், ஸ்டாலின் சொன்னா உங்களுக்கு பதட்டம் வரலாம், முதல்வர் முதலமைச்சர்னு சொன்னாலே பதட்டம் வருதுன்னா இவரை போல் ஆள முடியுமா என்ற பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிட்டு போயிருக்கவரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர். இப்ப வாழையடி வாழையாக தமிழ் சமூகத்திற்காக, தமிழ் இனத்திற்காக, இந்த இனத்தின் மீட்சிக்காக பெண்களுடைய, இளைஞர்களுடைய, விவசாயிகளுடைய, மீனவர்களுடைய, தொழிலாளர்களுடைய, பட்டியலின சமூகத்தினுடைய, ஒடுக்கப்பட்டவர்களுடைய, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட எல்லாரும் சாமி நம்பிக்கையாளரா இருந்து கோவிலுக்குள்ள போனீங்கன்னா கோவில் கருவறை வரை உரிமையை பெற்று தந்த இயக்கம் திராவிடர் இயக்கம். அந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு அடித்தளமிட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இதுதான் வரலாறு. நீங்கள் வரலாற்றை மாற்ற நினைக்கலாம், எங்கள் தலைவருடைய பெயர்களை எடுக்க நினைக்கலாம். நீங்கள் மாற்றினாலும் நீங்கள் எடுத்தாலும் அந்த பேரை பார்க்கிறப்பெல்லாம் பயம் வருதுல்ல, அந்த அச்சம் இருக்கின்ற வரை அவர்தான் ஆள்கிறார் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பிரச்சார பீரங்கி